கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அறம் செய் மாதா தொலைக்காட்சியில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக எல்லாராலும் கொண்டாடப்படுகிற ஒரு நிகழ்ச்சி. உலகெங்கிலும் இருக்கிற எண்ணற்ற தமிழ் சொந்தங்கள் இன சாதி மொழி வேறுபாடு இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதும் இந்த நிகழ்ச்சியை எல்லோருக்கும் பகிர்ந்தளிப்பதும் ஒரு பெரிய ஒரு கடமையாகவே பார்க்குறாங்க. பார்க்குற இடங்களெல்லாம் பேசுகிற மக்கள் எல்லாமே இந்த நிகழ்ச்சியை பற்றி அவ்வளோ அழகாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம், இந்த நிகழ்ச்சி பாருங்கன்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியினுடைய நாங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த பணி எந்த அளவிற்கு உங்களால் எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கப்படுகிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தான். இன்னும் அதிகமாக நிறைய விஷயங்கள் செய்யணும், நிறைய கருத்துக்களை பேசணும், நிறைய செய்திகள் உங்களுக்கு தரணுன்ற ஒரு உத்வேகம் எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. நேயர்களே, அறம் செய் நிகழ்ச்சி 200 வாரங்களை தாண்டி வெற்றிகரமாக கடந்த காலங்களில் போயிட்டுருக்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு புதிய அரங்க அமைப்போடு செய்திகளை மிக தெளிவாக, அதுவும் நேர்த்தியாக, நிறைய வரலாற்று தரவுகள் அல்லது நிறைய உளவியல் சார்ந்த தரவுகளெல்லாம் கொண்டு அதை சொல்கிற அந்த பாங்கு இன்றைக்கு எல்லோராலும் புகழப்படுவதற்கு காரணம் இந்த நிகழ்ச்சியினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய த கோர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அறம் செய். எதற்காக இந்த நிகழ்ச்சி? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி குழந்தை வளர்ப்பு, மிக முக்கியமாக பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இல்லை இந்த சமூகம் அத்தனைக்கும் பயன்படும்படியான ஒரு முக்கியமான பொறுப்புள்ள நிகழ்ச்சியாக இது பார்க்கப்படுது. அறம் செய் குழந்தைங்களுடைய உள்ளத்தினுடைய, உடலினுடைய, அறிவு அத்தனை வளர்ச்சிக்கும் மிக மிக பயனுள்ளதாக, அதை கட்டமைக்கிற ஒரு பணிக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறாங்க. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இன்னும் நிறைய சமூகத்தில் குழந்தைங்களோடு பழகுகிறவர்கள், அவர்களோடு செயல்படுகிறவர்கள், அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய வீச்சு போயிருக்குது. அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் நமது மாதா தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை இப்போ மிக மிக முக்கியமான ஒரு ப்ரைம் டைமில் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போய் சேர்த்துட்ருக்குறாங்க. பார்க்க முடியாதவர்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் யூடியூப்லேயும் பார்த்து அதை ஷேர் பண்ணுறாங்க, தங்கள் கருத்துக்களை பதிவிடுறாங்க. நேயர்களே, ஒரு நல்ல செய்தியோடு நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு நல்ல தலைப்பு. இந்த தலைப்பை பற்றி இந்த வாரம் முழுவதும், இந்த நாட்கள் முழுவதும் நீங்கள் யோசிப்பதற்கும், உங்களையே நீங்கள் ஒரு மறு ஆய்வு படுத்திக் கொள்வதற்கும் நாங்கள் ஒரு அற்புதமான டாப்பிக்கை எடுத்து வந்திருக்கிறோம். உள்ளபடியே இந்த நிகழ்ச்சியினுடைய மிக மிக நடுநாயகமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்தி கொண்டிருக்கிற நிறைய செய்திகளை தன்னுடைய அனுபவத்தில், தன்னுடைய ப்ரொஃபஷனல் தொழில் ரீதியாக அவர்கள் பெற்றுக்கொண்ட அறிவை எல்லோருக்கும் பகிர்ந்து கொண்டிருக்கிற நமது அன்பான டாக்டர் ஷில்பா டெரன்ஸ் அவர்களை அன்போடு நாம் வரவேற்போம். வெல்கம் டாக்டர். வெல்கம். உங்களுடைய இருக்கையில் உட்காருங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற பெரும் பங்கேற்பாளர்கள் எதுக்காக இவங்க வந்திருக்கிறாங்க, என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க அப்படின்றத நம்ம அப்படியே ஒரு குழப்பத்தோடு இருப்போம். ஏன்னா இந்த வாரம் டாபிக் என்ன, இந்த வாரம் என்ன எடுத்துருக்குறோம், தொடர்ந்து வர வாரங்களில் என்ன பேச போகிறோம் அப்படின்ற நிறைய ஒரு குழப்பத்தோடு நம்ம உட்காந்துருப்போம். டாப்பிக்கை சொல்லுங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு நினைப்பீங்க. இது நான் சொன்னேன்னா நீங்கள் ஒரு மாதிரி இது எங்களுக்கு தெரியாதா, காலங்காலமாக பேச போகிற விஷயம் தானே, இப்போ ஏன் அறம் செய்யலை இந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறீங்க, அடா அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இன்ஈக்குவாலிட்டி, அதாவது ஆண் பெண் என்கிற இந்த பாலின வேறுபாடுகள், பையன் பெருசு பொண்ணு சிறுசு, இவங்க பெரியவங்க அவங்க சிறியவங்க, இல்லை இப்போ பையனால் தான் எல்லாம் முடியும் பொண்ணால் ஒன்றும் முடியாது, இப்படியான ஒரு பாலின வேறுபாடு இன்றும் நமது சமூகத்தில், நமது இல்லங்களில், குறிப்பாக நம்முடைய பெற்றோர்கள் மத்தியில் அது அதிகமாக இருப்பதாக, சமூக சூழல் இருப்பதாக, பள்ளி அளவில் இருப்பதாக நம்ம பார்க்க முடிகிறது. இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையில் அதை முடிக்கவே முடியாது, இன்னும் அதை தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. அதை தான் பேச போகிறோம். இதை பேசுகிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நிச்சயமாக இந்த வேறுபாடினை, இந்த பாகுபாடினை நம்ம பேசாமல் போனோம்னா நிச்சயமாக இந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சி நிலையில், அறிவு முதிர்ச்சி நிலையில், உடல் உள்ள வளர்ச்சியில், அவருடைய ஆளுமையில் நிறைய சிக்கல்கள் இருப்பதாக பெரிய பெரிய உளவியல் அறிஞர்கள் பேசுகிறாங்க. மிக மிக முக்கியமான இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமாக கடந்து போகிற இந்த விஷயத்தை
கொஞ்சம் ஆழமாக பேசுவதற்காக 2 பேருமே வந்திருக்கிறாங்க. குழந்தைகள் பக்கமும் பெற்றோர்கள் பக்கமும். எனவே அவர்களையும் அன்போடு நாம் வரவேற்றுருவோம். வெல்கம், வாங்க. அறம் செய் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த நம்மளுடைய அறம் செய் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வைட்டீஸ், சிறப்பு நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை நாங்கள் இந்த மேடைக்கு, இந்த களத்திற்கு, இந்த நிலையத்திற்கு வரவழைத்து அவர்களிடம் இருந்தும் கருத்துக்களை கேட்பதாக இருக்கட்டும், அவர்கள் வழியாக நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்ல இருப்பதற்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னா வெறுமனே நாங்கள் மட்டும் பேசாமல், டாக்டர் அவங்களுடைய ப்ரொஃபஷனல்லேருந்து பேசாமல், இன்னும் அதிகமாக சமூகத்தோடு இணைந்து செயல்படுகிற இப்படிப்பட்ட சில மனிதர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து, அதே சமயத்தில் அவர்கள் வழியாகவே நாம் நிறைய செய்திகளை தெரிந்து கொள்வதற்கும் ஏதுவாக சிறப்பு அழைப்பாளர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த டாப்பிக்கு சரியான ஒரு நபராக இன்றைக்கு நமது நிலையத்திற்கு வர இருப்பவர். அவரை பற்றி சொல்லணுன்னா, அவர் வந்து ஒரு பன்முக கலைஞர். அவர் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், பல குரல் மன்னன், பாடகர், நடிகர், தேட்டர் ஆர்டிஸ்ட், அது வீதி நாடக இல்லை மேடை நாடகத்தினுடைய நடிகர், நடிப்பு பயிற்சி சொல்லித் தருகிறவர். இப்படி பல பன்முகம் கொண்டவர். திரைப்படத்தில் நடித்து கொண்டிருக்கிறவர். நிறைய திரைப்படங்களுடைய திரைக்கதைகளுக்கு உதவி செய்து கொண்டிருப்பவர். சமீபத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு தொலைக்காட்சியினுடைய கலக்கப்போவது யாரு அந்த சாம்பியன் பட்டத்தை வென்றவர். எங்கள் அன்பான அண்ணன் திருவாளர் ஜெயச்சந்திரன் அவர்களை அன்போடு வரவேற்போம். வெல்கம் அண்ணா. ரொம்ப சந்தோஷம் நான் நீங்கள் வந்தது. இருக்கல, அமருங்க. நிறைய பேச போகிறோம். நம்ம உங்களோடு இந்த தலைப்பை இன்னும் அதிகமாக விலாவரியாக மகிழ்ச்சியோடும் அதே சமயத்தில் ஆழ்ந்த அர்த்தத்தோடும் பேச இருக்கிறோம். ஸோ மீண்டும் உங்கள் இருவருக்குமே இந்த அறம் செய் களம் அன்போடு வரவேற்கிறது. அன்பான நேயர்களே, தொடர்ந்து நம்ம பேச போகிறோம் பாலின வேறுபாடு, ஆண் பெண் அப்படின்ற இந்த பாலினங்களில் யார் உயர்ந்தவர், யார் தாழ்ந்தவர், யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியாது, இவங்க தான் சரி, இவங்க தான் தப்பு அப்படின்னு நிறைய குழப்பங்கள் நம்ம மத்தியில் இருப்பதை நம்ம பார்க்குறோம். நம்ம வீடுகளில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்குது. இன்னுமே அந்த விஷயம் வந்து அது மாறுபடாமல் போயிட்டுருக்கு. நம்ம தாத்தா காலத்துலேருந்து இன்றைக்கி இருக்கிற நம்ம பேட்டா காலத்து வரைக்கும் எல்லாருக்குமே அந்த பிரச்சனை தான். இது என்ன பண்ணும் நம்மளுடைய வாழ்க்கையில், அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா குழந்தைங்களுடைய வளர்ச்சியில், வளர்ப்பு நிலையில் அது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தும் அப்படின்றதா தொடர்ந்து பேச போகிறோம். இப்போ பெற்றோர்களே, நீங்கள் அப்படியே உங்களை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தராக அப்படியே நீங்கள் எங்கேருந்து, உங்கள் பேர் என்னங்க, என்ன பண்ணுறீங்க? என்னுடைய பேர் ஜோசப். நான் வந்து எவாஞ்சலிக்கல் லிட்ரேச்சர் சர்வீஸ்ன்னு ஒரு பைபிள் புக் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். கோயம்புத்தூரில் தான் இருக்கிறேன் நான். எனக்கு 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. ஓகே. ஒரு ஆண் 2 பெண் குழந்தைங்க. ஓகே, வெரி குட். சார் வணக்கம் சார். என் பேர் ராஜேஷ்குமார். நான் தமிழ்நாடு போலீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பையன் பேர் அகிலேஷ்குமார், பொண்ணு பேர் ஆராதனா. பையன் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், பொண்ணு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஓகே. சென்ட் மேரி ஸ்கூல். பேர் ரவிக்குமாருங்க. ரத்தனபுரியிலேருந்து வர்றேன். இன்ஸ்டால்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள் வீட்டில் குழந்தைங்க? ஒரே பையன். ஒரே பையன் தான். ஒரே பையன் தானா? ஒரே பையன். பிரச்சனையே இல்லையே இப்போ இவர் என்ன ஏற்றத்தாழ்வு? ஓகே, வெரி குட். என் பேர் ஜான்சி. எனக்கு நான் அல்லாம்பாளையத்துலேருந்து வரேன். 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2 பையன் 1 பொண்ணு. ஆஹா, இப்போ இங்கே என்ன பிரச்சனை பற்றி நிறையா உங்கள்கிட்ட பேசலாம். அப்படிங்க. நான் ஜெசி, ரத்னபுரியிலேருந்து வரேன். 2 பசங்க. 2மே பசங்க? ஆமாம். இது இன்னும் குறைச்ச பிரச்சனை தான். கொடுங்க. என் பேர் ரமா, சிவானந்தா காலனிலேருந்து வந்துட்டுருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். ஒரு பொண்ணு ஒரு பையன். ஓகே. என்னோடய பேர் கீதா. எனக்கு 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு 7th படிக்கிறான், 6th படிக்கிறான். 2வது பொண்ணு 6th படிக்கிறான், சென்ட் மேரி ஸ்கூல். என் பேர் உஷாராணி. நான் காந்திபுரத்துலேருந்து வர்றேன். இருக்கிறது ரத்னபுரி. எங்கள் சொந்த ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம், தேவட்ட பக்கத்தில் கண்ணங்குடி கிராமம். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. பெரிய பையன் செபி பிரகாஷ், சின்ன பையன் கில்கிறிஸ்ட். 2 பேருமே ஜென்மேரி ஸ்கூலில் படிக்கும். கில்கிறிஸ்டா? ஓ, கிரிக்கெட் ஃபேமிலி நீங்கள்? என் பேர் செல்லா. நான் காந்திபுரத்துலேருந்து வரேன். ஒரு தனியார் காலேஜில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு 2 பொண்ணுங்க. 2 பொண்ணுங்க. ஓகே. என் பேர் இளவரசி. காந்திபுரத்துலேருந்து வரேன். எனக்கு ஒரே ஒரு பாப்பா. ஒரே ஒரு பொண்ணு தான். என் பேர் ஞானம்மா. நான் அன்னூர் பக்கத்தில் புளியம்பேட்டியிலேருந்து இங்கே காந்திபுரத்தில் இருக்கிறேங்க. வந்து
எனக்கு ஒரு பொண்ணு 2 பசங்க. என் பேர் பாப்புக்குட்டி. நான் வந்து கணபதி பாரதி நகர்லேருந்து வர்றேன். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு 10th படிக்குது, பையன் 8th படிக்கிறான். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். என் பேர் ஃப்ரெட்டி. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் ஆஸ்னி. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஒரே ஒரு பொண்ணு தான் உங்கள் வீட்டில். ஓகே. என் பேர் லத்தீஷ். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஒரே பையன். உங்கள் வீட்டில் ஒரே பையன் தான். அக்கா தம்பி தங்கச்சி யாரும் கிடையாது. ஏய் ஜாலி. என் பேர் அஷ்மிதா. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. தங்கச்சி இருக்கிறாளா இல்லை தங்கச்சி இருக்கிறாளா? வெரி வெரி குட், சூப்பர். என் பேர் கிஷோர். நான் 7th படிக்கிறேன். எனக்கு ஒரு அக்கா இருக்குது. அக்கா, ஐயோ ரொம்ப தன்மையாக சொல்கிறான். யாரா அந்த அக்கா வந்திருக்கிறாங்களேங்க? அக்கா இல்லை, வீட்டில் இருக்குதா? சந்தோஷம். என் பேர் ஜெசிகா. எனக்கு ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி இருக்காங்க. அக்கா சொன்னேன், ஜெசிகான்னு சொன்னேன். அந்த அக்கா யாரு? நான். நீ தானே அது? ஓகே ஓகே. என் பேர் வந்து ஜோசுமித். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க. ஒரு அண்ணா இருக்கிறான். என் பேர் இளையநிலா. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு 2 அண்ணன், நான் கடைசி பொண்ணு. என்ன பேர் அவங்களுக்கு சொல்லு? ஜாக் ஜோயா, ரிஷிக் ஜோயா. உனக்கு மட்டும் என்ன இளையநிலா? அழகாக இருக்கு அந்த பேர். எங்கள் அப்பா தான் சார் வச்சிருக்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு இது இருக்குது, சொல்லலாம், பேசலாம். என் பேர் செபி பிரகாஷ். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு தம்பி இருக்குது. தம்பி இருக்கான். என் பேர் ஜெனிதா. எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்குது. என் பேர் அகிலேஷ்குமார். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. என் பேர் கங்கா. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. என் பேர் ஜோயல். எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. என் பேர் ஜோயல். எனக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க. சூப்பர், வெரி குட் வெரி குட். வெல்கம் வெல்கம் வெல்கம். உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மகிழ்ச்சி. ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படி தான், கொஞ்சம் ஆரம்பம் அப்படி தான் இருக்கும். என்னடா வெறும் காற்று தானே வருது அப்படின்ற மாதிரி வரும். அப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சு. ஏன்னா நீங்களாம் நல்லா பேசுகிறாளுங்க, அப்படி தானே? ஓகே, குட். சரி, இதில் நான் ஒரே ஒரு ஆள், எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ஆள் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குப்பா அப்படின்னு எதாவது இருக்கா உங்களுக்கு? எந்த அக்கப்பூரும் எங்களுக்கு இல்லைப்பா. இல்லை அப்படி தானே? அப்படியா? பாரா டேய், பிரச்சனையே இல்லை, எல்லாம் எனக்கு தான், அம்புட்டு எனக்கு தான், அப்படி தான். சரி, எங்கள் வீட்டில் நான் இருக்கேன், எனக்கு தங்கச்சி இருக்கா, இல்லை நான் இருக்கேன், எங்கள் அண்ணன் இருக்கான், இப்படிலாம் இருக்கேன். கூட போகிறது டார்ச்சரும் இருக்குது. அப்படி எதாவது இருக்குதா? சும்மா சொல்லுங்க, நல்லா பார்க்க மாட்டாங்க. ஆஃப் பண்ணிடலாம், அக்கா பார்க்கும்போது ஆஃப் பண்ணிடலாம், விடு. ஜெசிகா, நம்ம ஆஃப் பண்ணிடலாம், விடு. சொல், பரவாயில்ல, அப்படியே மனசில் இருக்க சொல்லு, வந்துருச்சு, கமான், எஸ். அதெல்லாம் போய் இங்கே எப்படிங்க நான் சொல்கிறது? அப்படி தானே? உண்மையாக உங்கள் வீட்டில் உனக்கு தம்பியா என்ன சொன்ன? அண்ணா தங்கச்சி. எப்படி உனக்கு பிடிப்பாங்க 2 பேர்த்தையும்? 2 பேர்த்தையும் பிடிக்கும். அப்பப்போ சண்டை வரும், இருந்தாலும் பிடிக்கும். சண்டை இல்லாத வாழ்க்கைலாம் ஒரு பெரிய வாழ்க்கையா இல்லை? அது அண்ணன் தங்கச்சி கூடாது, அப்படி தானே? ஆமாங்க. யார் அதில் விட்டு கொடுப்பீங்க? 2 பேருமே விட்டு கொடுப்பாங்க. உனக்கு விட்டு கொடுப்பாங்களா? எனக்கு விட்டு கொடுப்பாங்க, நானும் அவங்களுக்கு வேணும்னா விட்டு கொடுப்பேன். வேணும்னா தான் விட்டு கொடுப்பேன். அப்போ பிளான் சரி போ, நீ விட்டு கொடுக்குறதுல அப்படியா? விட்டு கொடுப்பேன். அப்போ 2 பேர்த்தையும் டியூன் பண்ணி வச்சுருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் எனக்கு விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. சூப்பர், வெரி குட், சூப்பர் கண்ணு, சூப்பர் கண்ணு. வேறு அந்த மாதிரி ஸோ ஜாலியாக பேசுவோம். கமான், பி ஃப்ராங்க். இதெல்லாம் பெரிய இதில் என்ன ஒழிச்சு மறைச்செல்லாம் ஒன்றும் கிடையாது. ராஜா சொல்கிறா, என்னமோ போங்க, கொண்டு வந்து விட்டுட்டீங்க, சொன்னாலும் பிரச்சனை, சொல்லலாலும் பிரச்சனை, என்ன பண்ணலாம் அப்படி. உனக்கு தங்கச்சியா? அண்ணா என்ன பண்ணுறான்? என்ன கிளாஸ் படிக்கிறான்? 11th படிக்கிறான். 11th படிக்கிறான். சரி, என்ன செய்கிறான் வீட்டில்? ஒன்று சும்மா திட்டிக்கிட்டே கிடப்பான், கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பான், ஏதாவது வேலை வச்சுக்கிட்டே இருப்பான். வேலை அம்மா செய்ய சொன்னால் அந்த வேலையை எனக்கு கொடுத்துருவான். ஓ, அவனுக்கு கொடுக்குற வேலையை அவனுக்கு கொடுத்துருவான். நல்லா வேண்டா இல்லை? அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? ஏமா இவனை பெத்தன்ட்டு இருக்கும். நல்ல வேலை, ஏமா அவனை பெத்தன்றதுக்கு பதிலாக ஏன்டா எனக்கு அண்ணனா வந்து பிறந்த அப்படின்னு அப்படிலாம் யோசிச்சிருக்கிற. அதுக்கு அதை ஏன் நம்ம யோசிக்கணும்? நீ ஏன் பெத்த, என்னை மட்டும் பெற்றிருக்கலாம் வேணா, அப்படி தானே? அவ்வளோ டார்ச்சராக பண்ணுறான். டே அண்ணா, ஏன் பார்த்துக்க. நோ, நான் எங்கள் வீட்டில் 2 பேர், நான் அண்ணன், எனக்கு ஒரு தம்பி. கதை வருது பாருப்பேன். நானும் இந்த மாதிரி அவனுக்கு நிறைய விஷயங்களில் வந்து சொல்லி அவனுக்கு ஒரே பெரிய டார்ச்சர். ஆனால் அவன் என்னன்னா, நீ இப்போ கேட்குறல, ஏன் அவனை பெத்த, என்ன ஏன்டா இவன் பிறந்தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்வி இருக்கு இல்லையா? இது மாதிரிலாம் என் தம்பி எதுவுமே பேச மாட்டான். அவன் ரொம்ப டீசென்ட், ஒன்லி அடி தான். இப்படி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்குதா உங்களுக்கு? நீங்கள் அடி வாங்கினது இல்லை அடி கொடுத்தது? அங்கே பாரு, குட்ரா மைக்கே அவன்கிட்ட ஆரம்பிச்சிட்டான். சார், அது ஒரு பெரிய எபிசோடுங்க சார், அப்படிலாம் போயிடக்கூடாது தம்பி. சுருக்கமாக அங்கிள் சொன்ன மாதிரி. அது என்னென்னா அங்கிள், எனக்கு ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா, எங்கள் அக்காவுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா அவன் எனக்கு கொஞ்சம் கொடுத்து சாப்பிடுவாள். நான் என்னென்னா, அவள் வீட்டில் இல்லாதப்போ மொத்தத்தையும் நானே சாப்பிட்டு, நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு தான் அடி விழுகும். என்னை வந்து லைட்டாக ஒரு அடி வச்சிட்டானா எனக்கு கோவம் வந்துடும். அவ்வளோதான், சரியான அடி. அடி கொடுத்துருவேன். நீ கொடுத்துருவ?
ஓ இப்போ அடி கொடுக்குறது நீயா? சரி உங்கள் அண்ணன் வந்து யாருக்கு அக்காக்கா கொடுக்குறானா? கொடுப்பேன். நீ? நான் கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன்? அப்பப்போ வீட்டில் யாராவது கொடுக்க சொன்னால் கொடுப்பேன், மித்த டைம் தர மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேங்கன்னு கேட்குறேன். அக்கா தானே, ஏன் கொடுக்க மாட்டேன்? அக்கானா இப்போ யாராவது ஒருத்தவங்க அழ சொல்கிறாங்கன்னா நீ போய் பண்ணு, நீ போய் செய். ஓ அக்கா டார்ச்சர் பண்ணுறா அதனால் நீ பழி வாங்குற ஸ்நாக்ஸில். ஓ சரி 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 ஓகே ஓகே. வேறு பிடிச்ச ஸ்நாக்ஸ்னால் நான் ஃபுல்லாக சாப்பிட்ருவேன் அவளுக்கு கொடுக்காம. எனக்கு பிடிக்காத ஸ்நாக்ஸ்னால் அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துருவேன். நல்ல மனசு. இப்படி இந்த மனசு தான் கடவுள் இல்லை அப்படி ஏன்டா? ஓகே. அக்கா என்ன பண்ணுறா உங்கள் அக்கா? தங்கச்சி என்ன பண்ணுறா? தங்கச்சி ஸ்கூல் படிக்கிறா. சரி தங்கச்சின்னு சொல்லும்போது உனக்கு ஒரு மாதிரி பரிதாபமாக இல்லை? எனக்கு பிடிக்குது, பட் இருந்தாலும் நானும் கொஞ்சம் கொடுக்கலாம், ஷேர் பண்ணான்னு அந்த ஏன் என்ன? ரொம்ப பிடிச்சதுன்னு அப்படியே சாப்பிட்ருவேன். தங்கச்சி பிடிச்சதாவா? ஸ்நாக்ஸையா? தங்கச்சியா ஸ்நாக்ஸா எது முக்கியம் உனக்கு? ரெண்டுமே. ஏய் இந்த கதையெல்லாம் விடக்கூடாது, கரெக்டாக சொல்லி பார்க்கலாம். தங்கச்சி இருந்தால் தானே ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அதனால் தங்கச்சி காட்டிக்கிட்டு தங்கச்சிக்கு ஸ்நாக்ஸ் சொல்லிவிட்டு நீ வாங்கிடுறது. ஆமாம் இருங்க ஐயா இருங்க வரேன் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். இல்லை அது அங்கே உங்கள் ப்ரொடக்ஷனா? வேற துள்ளுறாரு பாரு போலீஸ்காரப்பா. அம்மா இருக்கிறாங்களா? ஏய் நம்ம குடும்பத்து விஷயத்தை வெளியே எங்கேயும் சொல்லிடாத, கேமராவில் சொல்லிவிடாத, உலகமெல்லாம் கொண்டு போயிடும். அப்படியா? அங்கெல்லாம் பார்க்கவே கூடாது. நீ நல்ல பிள்ளை தானே, உன் முகமே நீ நல்லது பேசுவோம் உண்மை பேசுவோன்னு எனக்கு தெரியுது. எப்படி டீல் ஓகேவா? எதனா மேட்சிங்காக வந்திருக்காங்க அம்மாவும் மகனும் கலரு. சரி இப்போ உண்மை பேச பார்க்கலாம். நீ உண்மை தாங்கன்னு பேசுவோம். நீ உன்னை பற்றி எனக்கு தெரியுங்கண்ணே. உன் பேர் என்ன? இளையநிலா யாரு? பேசு. எங்கள் அண்ணன் வந்து டெய்லி ஃப்ரிட்ஜை திறந்தே பார்த்துக்கிட்டு இருப்பான். நான் இருந்துச்சுன்னா எடுத்து சாப்பிட்ருவான். அது அம்மா வந்து ஏன்னா டெய்லி ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கா, அப்படியே பிளேட்டை மாற்றி என்னைய சொல்லிடுவான், அவள் தான் பார்க்க சொன்னாண்டு. ஓ அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? அடிப்பேன். வரும்பா இருக்கும். அப்படியே ஃப்ரிட்ஜில் திறந்து உள்ளே பூத்தரலான்னு. அப்படியா? இப்போ இவங்கெல்லாம் குழந்தைங்க யதார்த்தமாக அவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே ஷேர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தான் தெரியும் என்ன நடக்குது வீட்டில் அப்படின்னு. அவர் ரெடி ஆகிட்டார். எனக்கு அது கொடுங்க, முதல்ல மைக்கை கொடுங்க, நான் பேசுகிறேங்கன்னு அவர்கிட்ட கொடுங்க. எப்படி நீங்கள் வீட்டில் இப்போ உங்களுக்கு வந்து பையன் ஒன்று பொண்ணு எப்படி இருக்கிறாங்க வீட்டில் ரெண்டு பேரும்? வீட்டில் எப்பயுமே சண்டை சத்தமாக போயிட்டுருப்பாங்க. பையன் வந்து பாப்பாவுக்கு விட்டு கொடுக்க மாட்டான். ஆனால் பாப்பா வந்து எதுவானாலும் அண்ணனுக்குன்னு தனியாக ஒன்று எடுத்து வச்சிடும். ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு, அப்புறமேல தான் பாசமலர். பாசமலர் எங்கே வரலையா? பாசமலர் பிளான் பண்ணி விட்டுக்கிறாங்க அவங்க. உன்னை தூக்கிவிட்டு பாசமலரை கூப்பிட்டு வந்துருக்கணும் நான். ஓகே சரி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாப்பா வந்து அவனுக்கு கொடுக்குறா, ஆனால் இவன் தரமாட்டேன்றேன். நீங்கள் என்ன செய்வீங்க அவங்கள? இவன்ட்டு எதாவது சொல்லியிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? சொல்லியிருக்கேன். என்னன்னு? தங்கச்சிக்கு கொடுத்துட்டு நீ மிச்சம் இருந்தால் நீ சாப்பிடணும், 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அவன் செய்யவே இல்லையே. கம்பல் பண்ண முடியலைங்க சார். கம்பல் பண்ண முடியாது. பாசமாக இருப்பான், தனியாக கொடுக்கும். பாசமாக இருப்பாங்க, ஆனால் சாப்பாடு மட்டும் ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டாருங்க. ஆனால் பாசமாக இருப்பார் அவர், பார்த்துக்குவார். ஓகே. இங்கே ஏதாவது உங்கள் வீட்டில் நடக்கிற? சார் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நான் ஒரே பையன் தாங்க வச்சுருக்கிறேன், அதனால் எனக்கு எந்த பிரச்சனை இல்லைங்க, எது கொடுத்தாலும் அவன் தான் சாப்பிடுவான். 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குருவாங்க. உங்க வீட்டில் பசங்க 2 பேரா? 2 பேருமே பசங்க. 2மே பசங்களா? சரி ஓகே. சரி சொல்லுங்கள். சின்னவன் வைக்க மாட்டான், இவன் கொடுப்பான். சின்னவன் வைக்க மாட்டான், வச்சா தானே அவனுக்கு கொடுக்குறது. அப்படி வைப்பான். பிடிச்சது இருந்தால் சாப்பிட்ருவான். 1 பீஸ் வைப்பான், 3 பீஸ் 6 பீஸ் இருக்குன்னா 2 பீஸ் தான் வைப்பார். போனால் போயிட்டு போ அப்படின்னு அப்படி தான் வச்சு சாப்பிட்டு. வீட்டில் ஆண் பெண் 2 மாதிரி, பையன் பொண்ணு அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் வேறு யார் இருக்கீங்க? 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு. ஓ 2 பசங்க ஒரு பொண்ணா? ஓகே. அவங்கள ஷேர் பண்ண விட மாட்டேன். எப்பவுமே ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தா நான் எடுத்து கொடுப்பேன் 3 பேருக்குமே. இந்த பிரச்சனையே வேண்டாம், இந்த பஞ்சாயத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றதா? நீங்கள் தனித்தனியாகவே கொடுத்துருவேன். மற்றபடி சாப்பிடணும் அப்படின்னா நான் இல்லாதப்போ எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதில் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ அவள் இருக்க மாட்டா, இவங்கண்டு இருப்பாங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க. சண்டை போட்டோம்னாலும் பொம்பளை பிள்ளைன்னு பாவம்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க பாவம் பார்த்தாலும் இவ பாவம் பார்க்க மாட்டா. இவ தான் மேக்ஸிமம் அடிப்பா. இவ தான் அதிகமாக அடிப்பா பசங்களை. இல்லை நீ இளைஞலா தப்பாக பேசுகிறாங்க மம்மி. இல்லை அப்படி தானே? நீ நல்லவ. சின்ன பையன் வந்து இவளை நல்லா பார்த்துப்பான் குழந்தையா இருக்கிறப்பவே. சரி அப்போ பெரிய பையன் கூட பார்க்க மாட்டான்.
ஆனால் அவன் நல்லா பார்த்துப்பான். வளர வளர வந்து போட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஓகே. இவன் ரொம்ப கோவப்படுவா பசங்கிட்ட. பெரிய பையன் வந்து ரொம்ப பாவம் பார்த்து அடிக்க மாட்டான். சின்னவன் அடித்தாலும் அவன் திருப்பி அடிக்க மாட்டான். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, பயப்படுறான். சின்னவனுக்கு பெரியவன் பயப்படுறான் அப்படின்னு நினைப்பான். சின்ன வயசில் இருக்கிறப்ப நல்லா அடிப்பான். நான் அப்புறம் அட்வைஸ் பண்ணுவேன். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அவன் அடித்தாலும் அடியை வாங்கிட்டு போயிடுவானே தவிர திருப்பி அடிக்க மாட்டான். பாப்பா என்ன பண்ணுவான்? பாப்பா நல்லா அடி. இல்லை அவன் பாப்பாவை என்ன பண்ணுவான்? அவன் அடிக்கவும் செய்வான். சின்னவன் வந்து பாவம் பார்க்க மாட்டான். நீ அடிக்கிறியா, நானும் அடிப்பேன். ஆனால் அண்ணன் அடிக்க மாட்டான். அண்ணனே அடிப்பான். அண்ணன் தான் யாரையுமே அடிக்க மாட்டான். ஓ, இப்போ நீ என்ன சொன்னீங்க, எனக்கு டோட்டலாக குழப்பிக்கிட்டேன். பெரியவன் வந்து மேலே கேட்டிங்கன்னா உங்களை அடிப்பாங்க. அதனால் விஷயத்தை ஷார்ட்டாக முடிச்சிருங்க. அதான் நான் என்ன கேட்குறேன்னா, தம்பி வந்து அண்ணன்ட்ட காட்டுற அந்த பயம், அந்த மரியாதை வந்து இவள்கிட்ட காட்டுறானா நான் கேட்குறேன். பாசத்தை காட்டுவான். அதே கோபம் வந்துச்சு அப்படின்னா தங்கச்சின்னு பார்க்க மாட்டான், அடிச்சிருவான். அடி விழும் கண்டிப்பாக. சரி, நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் வந்து நானே இவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருவேன், அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது எத்தனை நாளைக்கு இது செய்ய முடியும்? நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கிற வரைக்கும் செய்ய முடியும். கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கே அந்த மெச்சூரிட்டி வந்துடும். அவங்கள அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டுன்னு விட்டுறீங்க அப்படியா? இல்லை, அவங்களுக்கே தெரியும்ல. இப்போ சின்ன வயசில் நம்ம பழக்கிட்டோம் அப்படின்னா அதுவே வளர வளர அவங்களுக்கு பழக்கமாயிரும். நீங்கள் தான் பழக்கலையே, நீங்களே எல்லாம் பிட்டு நீங்களே கொடுத்துட்றீங்களே. ஆமாம், நானே எடுத்து வச்சு கொடுக்குறேன்றப்ப அவங்க சாப்பிட்றப்ப அவங்களே எடுத்து வச்சு சாப்பிடுவாங்கல்ல. அப்படி எடுத்து சாப்பிடுவாங்க, பிரச்சனை எல்லாம் இப்போ சாப்பிடுவாங்க. சாப்பாடு நானே வீட்டில் இல்லை, சாப்பிடணுன்னா கூட நீங்களே போய் போட்டு சாப்பிட்டுக்குங்க அப்படின்னாலும் கரெக்டாக அவங்களே போய் அவங்க தட்டில் போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. நீ சாப்பிட்ட தட்டை நீயே கழுவணும் அப்படின்னாலும் அதையும் செஞ்சுருவாங்க. சரி, ஓகே. வேற 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 எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையன். சூப்பர், சொல்லுங்கள். பொண்ணு வந்துட்டு பொண்ணுக்கு இவன் சொன்னால எதுவும் கொடுக்க மாட்டான். பொண்ணு வந்து இவனுக்கு விட்டு கொடுக்கணுன்னு தான் இவன் எதிர்பார்ப்பானே ஒழிய இவன் விட்டு கொடுக்க மாட்டான். ஆனால் பொண்ணு பெரிய பொண்ணு. அதனால் நாங்கள் என்ன சொல்லுவோம், பெரிய பொண்ணாக இருக்க நீ பரவாயில்ல தம்பிக்கு விட்டு கொடு அப்படின்னா. இருந்தாலும் அவள் சொல்லுவா, இங்கே எதுனாலும் நான் தான் விட்டு கொடுத்து போயிட்டுருக்கேன், அவன் விட்டு கொடுக்க மாட்டேன்றான் அப்படின்ட்டு. இது ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை, எல்லா பொருள் எது வாங்கினாலும் எது செஞ்சாலும் சரி அவனுக்கு எக்ஸ்ட்ரா செய்யக்கூடாது, இவனுக்கு தான் எக்ஸ்ட்ரா செய்யணும். இப்போ லேடிஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கம்மல் செயின் அந்த மாதிரி நம்ம வந்து மேட்சிங் எடுக்கிறோம். அப்போ பையனுக்கு வந்து நம்ம எடுக்க முடியாது. ஆனால் இவன் என்ன சொல்லுவான்னா, அப்போ நீங்கள் அவளுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, அப்போ அதுக்குண்டான ரேட்டுக்கு எனக்கு வேறு வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவான். இப்போ 400 ரூபாய்க்கு எங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு நம்ம ஒரு மேட்சிங்காக ஏதாவது வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த 400 ருபீஸ்க்கு இவனுக்கு வாங்கணும். அப்போ அவளுக்கு மட்டும் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லும் அதை என்ன சொல்கிறது பேசிக்கிட்டே இருப்பான். நீங்கள் அதை பேசுனதே இல்லையா? பேசுவோம். அப்போ நாங்கள் சொல்லுவேன், அவள் பொண்ணு, அவளுக்கு தேவையானது போட்டு தான் ஆகணும், நீ பையன் தானே உனக்கு போட முடியாதுல்ல அப்படி சொன்னால் அவன் ஒத்துக்க மாட்டான். அப்போ எனக்கு அதுக்கு பதிலாக வேறு செய்யுங்க, அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல அப்போ நீங்கள் எனக்கு செய்யுங்கன்னு சொல்லுவான். இதே இது அவனுக்கு வாங்கிட்டு பாப்பாவுக்கு வாங்கலைன்னா அமைதியாக இருப்பான். இவனுக்கு வாங்கிட்டு அவளுக்கு வாங்காமல் இருந்தோன்னு சொன்னோம்னா அமைதியாக இருப்பான். அவள் வந்து கேட்க மாட்டான், ஏன் அவனுக்கு வாங்கி கொடுத்தீங்க, ஒரு செப்பல் ஆகட்டும் வேறு ட்ரெஸ் ஆகட்டும் அவனுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கினா ஏன் வாங்கினீங்கம்மான்னு அவன் கேட்க மாட்டான். ஆனால் இவன் வந்து அவளுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கணும்னா கேட்பான். ஓகே ஓகே. இந்த ப்ராப்ளம் வந்துட்டு வீட்டுக்குள்ள பெரிய கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்குது. அப்படியே பிரச்சனையில் உட்காந்துருக்கீங்க, தீர்வு காண போவோம். அன்பான நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இந்த பேசும் பொருள் இதோட முடிவடைய போவதில்லை. நிறைய பேச போகிறோம். குழந்தைங்க ஆர்வமாக இருக்கிறாங்க, பெற்றோர்களும் தங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறாங்க. சிறப்பு விருந்தினர், மருத்துவர் எல்லோருமே இந்த செய்தியை இன்னும் அதிகமாக பேசி நிறைய விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்த தாங்கள் வந்து அது புரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமைச்சிட்ருக்கிறாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதில் ஒன்று தான், தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து அடுத்த வாரம் இருக்கும். இதுவரை பார்க்க முடியாதவர்கள் நம்ம ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர்னுடைய யூடியூப் சேனலில் போய் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்க்கலாம், பகிர்ந்து கொள்ளலாம். அதே போல் மாதா தொலைக்காட்சியிலையும் இந்த நிகழ்ச்சி வந்து யூடியூப்பில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள், அதையும் பார்க்கலாம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய்.